நேயர்கள் கேட்க இருப்பது உயிர்த்துளி, உலக இரத்த கொடையாளர்கள் தினம் குறித்த சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. உலக இரத்த கொடையாளர்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 14ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இதுவரை செயற்கையாக உற்பத்தி செய்யப்படாத உயிர் திரவமான இரத்தமானது ஒருவரிடமிருந்து தானமாக பெற்றே தேவையானவர்களுக்கு செலுத்தப்படுகிறது. இரத்த தானம் செய்யும் ஒருவர் 3 நோயாளிகளின் உயிரை காப்பாற்றுவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். இன்னும் சொல்லப்போனால் உயிர்த்துளி என்றே இரத்தத்தை சொல்லலாம். பாதுகாப்பான இரத்தம் மற்றும் அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உயிர்காக்கும் இரத்தத்தை சேவை மனப்பான்மையோடு கொடையாக வழங்கும் தன்னார்வலர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் உலக இரத்த கொடையாளர்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இன்று காலை ஜிப்மரில் உலக இரத்த கொடையாளர்கள் தின நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஜிப்மர் இரத்த பரிமாற்ற மருத்துவத்துறை மருத்துவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் தொடர்பான பல்வேறு தகவல்களை வழங்கினர். தானமாக பெறப்படும் இரத்தம் யாருக்கெல்லாம் எவ்வாறு செலுத்தப்படுகிறது என்பது குறித்து கூறுகிறார் ஜிப்மர் இரத்த பரிமாற்ற மருத்துவத்துறையின் மூத்த உறைவிட மருத்துவர் டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீ. பிளட்டு ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுதோ இல்லை ஆப்ரேஷன் பண்ணுற டைம்லையோ இல்லை குழந்தை பிறக்கும் போது சைல்டு பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அனீமியா ரத்த சோகை இருக்கிறவங்க, அப்புறம் கேன்சர் பேஷண்ட், இவங்களுக்கெல்லாம் ரத்தம் தேவைப்படும். அது கேஸ் பொறுத்து தான் இருக்கும். எவ்வளோ பிளட் லாஸ் ஆகுதோ அது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் பிளட் தேவைப்படும். நீங்கள் ரத்தம் கொடுத்தீங்கன்னா 3 பேர் வாழ்க்கையை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனாலனா உங்ககிட்ட வாங்குற ரத்தத்தை பிரிப்போம். ரத்த சிவப்பு அணுக்கள், தட்ட அணுக்கள், அப்புறம் வெள்ளை அணுக்கள், பிளாஸ்மா பிரிப்பாங்க. பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு ரத்த சிவப்பணுக்கள் தேவைப்படும். இந்த டெங்கு கேசஸ் இல்லை கேன்சர் பேஷண்ட்டு அவங்களுக்கு பிளேட்லெட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கு பிளேட்லெட் கொடுப்போம், அதான் தட்டணுக்கள். இல்லை அவங்களுக்கு கோஆகுலேஷன் ஃபேக்டர்ஸ் இல்லை, அவங்களுக்கு கம்மியாக இருக்குது, அந்தமாரி ஐஎன்ஆரில் இன்க்ரீஸ்டாக இருக்குன்னா அவங்களுக்கு எஃப்எஃப்பி கொடுப்போம், அதுதான் பிளாஸ்மா. இது இல்லாமல் க்ரையோ அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு கண்டிஷன் பொறுத்து கொடுப்போம். ஒரு சராசரி மனுஷனுக்கு 5 to 6 லிட்டர் வரைக்கும் பிளட் இருக்குது. அந்த 5 to 6 லிட்டர் பிளட்டில் 350 ml இல்லைனா 450 ml ஒரு தானமாக கொடுக்கலாம். அதனால் ஒரு தொந்தரவோ இல்லை பாதிப்போ இருக்காது. அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களாம் ரொம்ப பதட்டம் அதிகமாக இருக்கும். அவங்க கிட்ட புரிய வைக்கிறது, ப்ளஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது, அவங்க நிஜமாவே கொடுக்கறதுக்கு ஃபிட்டாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் நாங்கள் எடுப்போம். கொடுக்குற அவங்களும் சேஃபாக இருக்கணும், பேஷண்ட்டுக்கு கொடுக்குற பிளட்டும் சேஃபாக இருக்கணும். ஒரு 5 டெஸ்ட் பண்ணுவோம். ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, ஹெச்ஐவி, மலேரியா, சிஃபிலிஸ் 5 டெஸ்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் இன்னைக்கு ரத்த தானம் கொடுக்குறீங்கன்னா அது அடுத்த நாள் அந்த டெஸ்ட்டுக்கு போவோம். ஃபுல்லாக டெஸ்டிங் பண்ணிவிட்டு எந்த இதுவுமே அந்த பிளட்டில் இல்லைன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிளட்டு பேஷண்ட் கிட்ட போகும். அது ஒரு பிளட்டுக்கும் ஒரு வேலிடிட்டி இருக்குது. சிவப்பணுக்களுக்கு 35லேருந்து 42 டேஸ்க்குள்ளார பயன்படுத்தியானோம். தட்டணுக்கள் 5 நாள் யூஸ் பண்ணணும். பிளாஸ்மா 1 year வரைக்கும் வச்சுக்கலாம். ரத்த தானத்தின் அவசியம் குறித்து மருத்துவர் கூறுகையில், இந்தியாவில் மக்கள் தொகை எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அதில் 32.2% பேர் கொடுக்கறதுக்கான தகுதியானவங்க. அந்த இதில் 6.23% கொடுத்தாலே ரத்தத்துக்கான தேவை பூர்த்தி அடையும். ஆனால் நம்ம இந்தியாவில் 1 புள்ளிக்கு கீழே தான் கொடுக்கறாங்களே. அதனால எல்லாரும் ரத்த தானம் கொடுக்க வந்தீங்கன்னா தேவைகள் கம்மியாகும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் a year பர்த்டே இருக்கும் போதோ இல்லை ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும் போதோ நீங்க கொடுக்கறது 3 பேர் காப்பாற்ற போதுன்னு நினைச்சிட்டு கொடுத்தீங்கனாலே அது தேவைகள் பூர்த்தி ஆகும். புதுச்சேரியில் எங்கெல்லாம் ரத்த வங்கி செயல்படுகிறது என்பது குறித்து டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீ கூறுகையில், பாண்டிச்சேரியிலேயே ஏஃபெரசிஸ்ன்னு இருக்கிற இது ஜிப்மர்ல தான் இருக்கு. ஸ்டெம் செல் ஹார்வெஸ்ட் எல்லாமே இங்க பண்றோம். பாண்டிச்சேரியில பிளட் பேங்க்னு சொன்னா, லைசன்ஸ்டு பிளட் பேங்க்னு சொன்னா இருக்கு. ஜிஹெச்ல, ஐஜிஎம்சி அதெல்லாம் இருக்கு. ஆனா ஏஃபெரசிஸ் அது சொல்றது ஜிப்மர்ல தான் இருக்கு. ஏஃபெரசிஸ் தான் தேவைப்பட்ட அணுக்களை மட்டும் எடுத்துட்டு மீதியெல்லாம் உங்க பாடிக்குள்ளே செலுத்திடுவாங்க. ஒரு மெஷின் இருக்கும், ஆன் ப்ராசஸ் தான். பிளட் அந்த மெஷின்குள்ளார போகும், அந்த காம்பனண்ட்டை வெளியெடுக்கும், திரும்பி மெஷின் பிளட் பாடிக்குள்ளே செலுத்திடும். அது சேஃப், ஹோல் பிளட்டோட அது சேஃப். யார் வேண்டுமானாலும் இரத்த தானம் செய்யலாமா அல்லது அதற்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் உள்ளதா என்பது குறித்து ஜிப்மர் இரத்த பரிமாற்ற மருத்துவத்துறையின் மருத்துவ சேவகர் திருமதி முத்துலட்சுமியிடம் கேட்டோம்.
ஆண்கள் பெண்கள் இருபாலருமே ரத்த தானம் செய்யலாம். வயது வரம்பு வந்து 18 வயதுலேருந்து 65 வயது வரை இருக்கணும். எடை வந்து 45 கிலோ இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ரத்த சோகை ஹீமோகுளோபின் அதை செக் பண்ணுவாங்க. அது 12.5க்கு மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் ரத்த அழுத்தம் சீராக இருக்கணும். இதுதான் வந்து முக்கியமான ஒரு இது ரத்த தானம் செய்வதற்கு. ரத்த தானம் பண்றதுனால குழந்தை பிறக்கிறதுல ஏதாவது தடை ஏற்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது முற்றிலும் தவறு. அதுக்கப்புறம் நிறைய பேர் ரத்தம் கொடுத்துட்டா வெயிட்லாம் குறைஞ்சிடுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் ஒரு தவறான கருத்து தான். அதே மாதிரி ரத்த தானம் செய்ய வர்றதுக்கு முன்னாடி வந்து நல்லா தூங்கி இருக்கணும். மது அருந்துதல், புகைப்பிடித்தல் அதெல்லாம் 24 மணி நேரத்துக்கு பண்ணியிருக்க கூடாது. ரத்த தானம் செய்ய வர்றதுக்கு முன்னாடி 4 மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்டு இருக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து பிபி சுகர் இருக்கு என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பயம்லாம் வேணாம். பிபி இருக்கிறவங்க மாத்திரை சாப்பிட்டு இருந்தாலும் கண்ட்ரோலாக இருந்தால் கொடுக்கலாம். அதே மாதிரி சுகருக்கு வந்து இன்சுலின் மட்டும் போடக்கூடாது. மற்றபடி அது கண்ட்ரோலாக இருந்தால் தாராளமாக கொடுக்கலாம். ரத்த தானம் செஞ்சதுக்கு அப்புறம் நல்ல ஓய்வு எடுக்கணும். அதே மாதிரி தண்ணி நிறைய குடிக்கணும். சாப்பாடு வழக்கம் போல உணவு சாப்பிடலாம். ரத்தம் வந்து ஒரு மனிதர்கிட்ட இருந்து தான் வாங்க முடியும். தொழிற்சாலை அதில் போயிட்டுலாம் வாங்க முடியாது. அது மாதிரி எதுவும் கண்டுபிடிக்கல. இப்போ ஓரளவுக்கு இளைஞர்கள்லாம் நிறைய முன்னேற்றம் தெரியுது. நிறைய பேர் வராங்க. நிறைய கேம்ப் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. முன்ன பயந்த விட இப்போ வந்து கிராமத்தில் உள்ள பெண்கள் கூட நிறைய முன்னுரிமை கொடுக்குறாங்க ரத்த தானம் கொடுக்க வர்றதுக்கு. தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க, அப்புறம் விவசாயம் பண்ணுறவங்களே வந்து ரத்த தானம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ கேம்ப்லாம் வைப்பாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து ரத்த தானம் கொடுப்பாங்க. அப்புறம் கல்லூரிகளில் போயிட்டு கேம்ப் நடத்துவோம், அவங்களும் கொடுப்பாங்க. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, கோவிட் டைமில் மக்களே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி டைமில் நோயாளிகள் நிறைய சிரமப்பட்டாங்க ரத்த தேவைக்காக. அப்போ வந்து இளைஞர்கள் தான் கேம்ப் மாதிரி எங்களுக்கு பண்ணி ரத்தத்தை தானம் பண்ணாங்க. அதிகமான நபர்கள் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்றும் அதற்கான தேவை குறித்தும் அவர் கூறிய போது, நோயாளிகள் நிறைய அதிகமானதுனால எங்களுக்கு ரத்த பற்றாக்குறை இருக்கு. கேரளா, பீகார், வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு இது மாதிரி வெளி மாநிலத்திலிருந்து நிறைய இங்கே ஜிப்மருக்கு வராங்க நோயாளிகள். அதனால ரத்த பற்றாக்குறை எங்களுக்கு அதிக அளவில் இருக்கு. அதனால இந்த கேம்ப் பண்றது மூலயமா தான் எங்களுக்கு அந்த பூர்த்தியை நிறைவேற்ற முடியும். நாங்க கேம்ப் அவங்களே வந்து தொடர்ச்சியா கொடுக்கறவங்க கொடுப்பாங்க. இப்போ புதுசா வர ஜெனரேஷன்ல வந்து நிறைய பேர் ரத்த தானம் பண்ணணும். கேம்ப் நிறைய ஆரம்பிச்சு எங்களுக்கு கொடுக்கணும். கேம்ப் ஏதாவது பண்ண போறோம் அப்படின்னா நீங்க ஜிப்மர்ல வந்து எங்களை சந்திச்சு பேசினீங்கன்னா நாங்க ஆலோசனை கொடுப்போம். இரத்த தானம் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டாலும் போதிய அளவு இரத்த தானம் செய்பவர்களின் எண்ணிக்கை இல்லை என்பது ஒருபுறம் இருந்தாலும் தொடர்ச்சியாக ஆர்வத்துடன் இரத்த தானம் செய்பவர்களையும் காண முடிகிறது. தனது 18 வயதில் இரத்த தானம் செய்ய தொடங்கி கடந்த 34 ஆண்டுகளில் இதுவரை 105 முறை இரத்த தானம் செய்துள்ளதாக கூறி ஆச்சரியப்படுத்துகிறார் புதுச்சேரி முதலியார்பேட்டையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு வெற்றி செல்வம். வணக்கம். நான் ஒரு தொடர் இரத்த தான தன்னார்வலர். இதுவரையில் வந்து 105 முறை வந்து இரத்த தானம் செய்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100 இரத்த தான முகாம்கள் நடத்தியிருக்கோம். 105 முறை இரத்த தானம் கொடுக்கறது வந்து இத்தனை தடவை கொடுக்கணுன்றதுக்காகவோ பாராட்டோ விருதோ அதுக்காக நான் வந்து வாங்கிறதுக்காக நான் கொடுக்கல. என்னுடைய முதல் இரத்த தானம் என்பது எப்போ ஆரம்பிச்சதுன்னா, புதுச்சேரியில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற தாகூர் கலைக்கல்லூரியில் பிஎஸ்சி இயற்பியல் படிக்கும் பொழுது என்சிசி மூலமாக வந்து ஜிப்மர் மருத்துவமனைக்கு வந்து ரத்த வங்கிக்கு அழைச்சிட்டு போனாங்க எல்லாரையுமே. அப்போ எனக்கு வந்து வயசு 18. தேதி வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 3ஆம் மாதம் 1992 என்னுடைய முதல் ரத்த தானம் அன்றைக்கி தான் ஆரம்பிச்சுது. அப்போ அந்த ரத்தம் கொடுக்கும்பொழுது ஒரு பயம் இருந்தது. எனக்கு ஏதோ ஆகிடுமோன்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெண்மணிக்கு வந்து அந்த ரத்தம் உடனே பயன்பட்டுது. டாக்டர்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரேர் குரூப்புங்க, இன்றைக்கி அது யாருமே பி நெகட்டிவ் இல்லை, உங்களது மட்டும்தான். நாங்கள் பரிசோதனை பண்ணி அந்த ரத்தத்தை வந்து அவங்களுக்கு செலுத்துறதுக்கு நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணோன்னு அதுக்கப்புறம் மறுநாள் தகவல் தெரிவித்தாங்க. அதுலேருந்து ஒரு முடிவு பண்ணேன். அப்போ நாம் கொடுக்குற ரத்தம் வந்து ஒரு உயிரை காப்பாற்றுதுன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டிருந்தேன். எல்லாரும் பயப்படுவாங்க, ரத்தம் கொடுத்துட்டோம்னா நம்ம வீக் ஆகிடும் அப்படின்னு. கிடையவே கிடையாது. 34 ஆண்டு காலமாக ரத்த தானம் கொடுத்துட்டுருக்குன்ற ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து கொடுத்த அடுத்த நிமிடமே நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவேன். எப்போதும் போல என்னுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆரம்பத்தில் சைக்கிளில் போய் ரத்தம் கொடுத்துட்டு சைக்கிள்லேயே ஓட்டின்னு வருவேன். இப்போ 2 வீலரில் போகிறேன், ரத்தம் கொடுப்பேன், நாமான்னு ஓட்டின்னு வருவேன். எனக்கு எந்த வித அசதியோ தெரிஞ்சது கிடையாது. அதே சமயத்தில் தொடர் ரத்த தானம் கொடுக்குறவங்களுக்கு வாழ்நாள் பூரா ஹார்ட் அட்டாக் வரவே வராது. இதை ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
இதயத்தை கூட மாற்று இதயத்தை பொறுத்துறாங்க, கிட்னி கூட இது பண்ணுறாங்க. ஆனால் ரத்தத்துக்கு மாற்று கிடையவே கிடையாது. எப்படி கைரேகைக்கு மாற்று எது இல்லையோ அது மாதிரி ரத்தத்துக்கு மாற்று கிடையாது. இது இயற்கையாக ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புல உற்பத்தி ஆகிறது. அந்த ரத்தம் வந்து கொடுக்கறதுனால நமக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் இறைவன் வந்து நமக்கு ஒரு படைப்பு நம்மளை படைச்சி இந்த மனுஷனுக்கு எல்லாருக்குமே அன்பாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னா நீங்கள் தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும்னு சொல்லும்போது நீங்கள் எந்த தானம் தர்மம் பண்ணாலும் கூட விலை மதிப்பில்லாத இதுனா நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம், அந்த ரத்தத்தை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம சந்தோஷப்படணும். ரெண்டாவது பேஷண்ட்டு கூட இருக்கிறவங்க கொடுக்கணும். முதல்ல அவங்க என்னன்றாங்க, அட்மிட் ஆன உடனே யாரோ ரத்தம் கொடுப்பாங்க தானம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. நம்ம முதல்ல நம்ம வீட்டில் யாராவது அடிபட்டு போச்சுன்னா முதல்ல நாம் ரத்தம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். எல்லா உயிரும் இன்புற்று வாழ்கன்னு வள்ளலார் சொல்கிறது மாதிரி வாடிய பெயரெல்லாம் கண்ட போதெல்லாம் வாடினேனே என்பதை போல ஒரு மனிதன் வாழ்வதற்கு அர்த்தம் வந்து ஏதோ நம்ம பிறந்தோம் வாழ்ந்தோம் இல்லாமல் நம்மளால் முடிஞ்சது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ரத்தம் கண்டிப்பாக கொடுக்கலாங்க. ரத்தம் கொடுக்கறதுனால உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும். நம்ம கொடுக்குற ரத்தம் பல உயிரை காப்பாற்றுதுன்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது அது மிகப்பெரிய நமக்கு ஒரு சந்தோஷம். நம்ம வாழறதுக்கு ஒரு அர்த்தமான அதை நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இரத்த தானம் செய்து வரும் மேலும் சிலரையும் நாம் சந்தித்து பேசினோம். நம்மால் ஒரு உயிர் காக்கப்படுகிறது என்ற மனத்திருப்திக்கு ஈடு இணை இல்லை என்றே இவர்கள் தெரிவிக்கின்றனர். அவர்களில் திருக்கனூரைச் சேர்ந்த திரு இளங்கோ கூறுகையில், 25 டைம்ஸ்க்கு மேலே நம்ம பிளட்டு கொடுத்துருக்கோம். இப்போ பிளட்டு கொடுக்கறது மூலிமா நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. நான் வந்து 3 மாதம் ஒரு தடவை கம்பல்சரி நான் பிளட்டு கொடுத்துருவேன். வருஷத்துக்கு 4 தடவை கொடுத்துருவேன். இது கொடுக்குறது மூலிமா நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உடலுக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். பிளட்டு கொடுக்குறதுக்காக ஸ்பெஷலாக நம்ம இது சாப்பிட்றது கிடையாது. நார்மலாக நம்ம எப்பயும் நம்ம சாப்பிட்றது தான். பிளட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்பயும் மூலம் நம்ம வேலைகள் நம்ம செஞ்சு செய்யலாம். பட் அன்றைக்கி மட்டும் ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணாமல் இருந்தாலே போதும். அடுத்த நாளுக்கு அப்படியே நார்மல் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம 3 மாதம் ஒரு தடவை நம்மளும் ஃப்ரெண்ட்ஸை ஆட்டோமேட்டிக்காக கூட்டு வர்றது, விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அமைப்பும் வச்சுருக்கோம். அது மூலிமா நம்ம பிளட்டு கேம்ப் பண்ணுறது, உயிர் துளின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, அது மூலியமாக பண்ணுறது மூலிமா நம்ம நிறைய பேரை வந்து நம்ம நிறைய இளைஞர்களை வந்து ஊக்கப்படுத்துகிறோம், கொடுக்க வைக்கிறோம். இதே போல் நிறைய இளைஞர்கள் ரத்தம் கொடுக்க முன் வரணும், நிறைய உயிர்களை காப்பாற்றணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். லாஸ்பேட்டையைச் சேர்ந்த திரு மணிவண்ணன் தமது அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட போது, இதுமாரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதுமாதிரி பிளட்லாம் இதில் கொடுத்து எல்லாமே டொனேஷன் பண்ணாங்க சார். அதனால் நம்மளால் இன்னொரு உயிர் நல்லா இருக்குன்னு சொல்லி அதனால் பண்ணுறோம் சார். ஒரு 10 டைம் மேலே கொடுத்துருங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யார் எதுக்கு கால் பண்ணாலும் கூப்பிட்டாலும் சப்போஸ் சர்க்கிள் அங்கே இருந்தாலும் போய் கொடுத்துருந்தோம் சார். இல்லை நம்மளால் இன்னொரு உயிர் நல்லா இருக்காங்களா சார். நம்மளுக்கும் திரும்ப பிளட்டு திரும்ப நம்மளுக்கு உற்பத்தி ஆகும், அவங்களுக்கும் ஏதோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் சார். அதனால் 3 மாதம் கழிச்சு தான் சார் கொடுப்பேன். ஏன்னா நானே அப்படி கொடுத்தா கூட அவங்க எடுக்க மாட்டாங்க சார். எப்போ கொடுத்தேன்னு கேட்குறாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தா அவங்க எடுக்க மாட்டேறான்றாங்க. புதுச்சேரியை சேர்ந்த திரு பன்னீர்செல்வத்திடம் இரத்த தானம் குறித்து கேட்டபோது உற்சாகமாக பேசினார். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் 2004 நான் எங்கள் அம்மாவுக்காக கொடுக்க ஆரம்பித்தேன். முதல் முறையாகவே எங்கள் அம்மாவுக்காக தான் கொடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு அம்மாவுக்கு பக்கத்தில் இன்னொருத்தவங்க இருந்தாங்க, ஒரு பேஷண்ட்டு. அவங்களுக்கு யாரும் பிளட் கொடுக்க ஆள் இல்லை. பட் என்னுடைய ஃப்ரெண்டை வச்சு கொடுக்க வச்சேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான் இது. அது என்னவோ தெரியல, முதல் தடவை அம்மாவுக்காக கொடுத்ததுனால எல்லாருமே அம்மாவை பார்க்கணும், எல்லாரும் என்னுடைய சகோதரர்களாக பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. கஷ்டப்படுற எல்லாருக்கும் யாரோ ஒருத்தங்க கொடுத்து தான் ஆகணும் இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம எங்கே கடையில் வாங்கி வரதோ இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறதோ அது போல் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ கோடிக்கணக்கான பேர் பிளட் கொடுக்க முடியும், அந்த தகுதியோடு இருக்கிறாங்க. பட் இருந்தும் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்குன்னும் பொழுது என்னால் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்றத நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ நான் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் என்னை சுற்றிக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு வேறு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ எல்லாரையும் நான் கொடுக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்களும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. சில ஃபேக்ட்ஸ் இருக்குது, அது பிளட் டொனேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு எதாவது ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக எனக்கு இது வரைக்கும் 40 வயசு ஆகிடுச்சு. எஃப்ரெசிஸ் டொனேஷன் 60 தடவை பண்ணிட்டேன். ஹோல் பிளட் டொனேஷன்ஸ் நான் 28 டைம்ஸ் பண்ணிட்டேன். நான் ஃபிட்டாக தான் இருக்கிறேன். இருக்க நான் இன்னமும் என்னை ஃபிட்டாக தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு தடவை நான் ஒருத்தருக்கு கொடுக்கும்பொழுது எனக்குள்ளே ஒரு பெருமை வருது. என்னால் ஒரு 3 பேர் நல்லா இருக்காங்க, 4 பேர் நல்லா இருக்காங்க. ஸோ அதுவே என்னை இன்னும் கொஞ்சம் எளிமையாகிக்கிட்டே வருது. நான் வந்து என்சிசியில் இருக்கும்பொழுது 2004 ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு பிளட் தேவைப்படுது, அர்ஜென்ட்டாக நிறைய யூனிட் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஆக்சுவலாக ட்ரில் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரே டைமில் நாங்கள் ஒரே நாளில் அப்போவே 300 யூனிட் நாங்கள் அங்கே டொனேட் பண்ணோம், அந்த கேம்பில் இருக்கும்போது டெல்லியில். ஸோ ஃபஸ்ட் டைம் அது எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே நம்ம ராணுவ வீரர்களுக்காக அர்ஜென்ட்டுக்கு அங்கே நாங்கள் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது. இதுபோல் லோக்கலில் நிறைய பண்ணியிருக்கிறோம். பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நிறைய வாலண்டியர் டோனர்ஸ் இருக்கிறாங்க. அதனால் தேவைப்படுற நேரத்தில் டைமில் கரெக்டாக நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. தானத்தில் சிறந்தது இரத்த தானம் என்றால் அது மிக இல்லை. அதுவும் உயிர்காக்கும் சேவையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ள இரத்த கொடையாளர்களே உண்மையான கதாநாயகர்கள் என மருத்துவர்கள் கூறுவதும் முற்றிலும் உண்மையே. இரத்த தானம் செய்வோம், உயிர் காப்போம், வாழ்வின் உன்னதத்தை உணர்வோம். நேயர்கள் இதுவரை கேட்டது உயிர்த்துளி, உலக இரத்த கொடையாளர்கள் தினம் குறித்த சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன்.
படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு,